நண்பர்களே, கிறிஸ்துவின் சொந்தங்களே, இன்றைய நாளிலே லூக்கா நற்செய்தியினுடைய அன்னை மரியா பற்றிய 2வது பகுதியை பார்க்க போகிறோம். இந்த பகுதி நாம் சொல்லுகிற திருச்செப மாலையில் மகிழ்ச்சி மறைபொருளில் 2வது மறைபொருளாக தியானிக்கப்படுகிற பகுதி. எலிசபெத் அம்மாளை மரியா சந்தித்த பகுதி. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 39 முதல் 45 முடிய உள்ள வசனங்களை கொண்ட பகுதி. அன்னை மரியாவுக்கு இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்ட பகுதியில் இருந்தது போல ஒவ்வொரு வசனத்திலும் ஆழமான விளக்கங்கள் தேவைப்படுவதை நாம் பார்ப்போம். 1:39 அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். எப்படி 1:26 6ஆம் மாதத்தில் என்று ஆரம்பிக்கப்பட்டதோ அதுபோல இங்கே அதன்பின் மரியா. இப்போ கேள்வி, எதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்ன பிறகு, இயேசுவின் பிறப்பு நாசரேத்தூரில் அவருக்கு அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு. காரணம் என்ன? அவருடைய உறவினரான எலிசபெத் முதிர்ந்த வயதில் கருத்தரித்திருக்கிறார் என்று வானதூதர் சொல்கிறார். அவருக்கு முதுமையில் குழந்தை பிறப்பிலே உதவி செய்வதற்காக அன்னை மரியாள் புறப்பட்டு செல்கிறார். அதில் விரைந்து சென்றார் என்று சொல்லப்படுகிறார். விரைந்து என்ற சொல்லுக்கு வழக்கமாக உடனடியாக, வேகமாக என்று நாம் பதில் சொல்லுவோம். ஆனால் திருவிவிலியத்திலே 2 குறிப்புகள் இருக்கின்றன. அதற்குரிய காரணங்கள், ஒன்று மிகுந்த ஆர்வத்தோடு, வித் கிரேட் எந்தூசியாசம். பல சமயங்களிலே கட்டாயத்தின் காரணமாக நாம் சிலவற்றை செய்வோம். ஆனால் அன்னை மரியா இங்கே மிகுந்த விருப்பத்தோடு, பெரிய இடர்பாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பயணத்தை மேற்கொள்ளுகிறார். 2வதாக இறை வெளிப்பாட்டிற்கு பணிந்து. எந்த இறை வெளிப்பாடு? வானதூதர் கபிரியேல் வழியாக இறைவன் கொடுத்த வெளிப்பாடு. எனவே அந்த வெளிப்பாட்டிற்கு பணிந்து யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு சென்றார். அது எந்த ஊர்? லூக்கா சொல்லவில்லை. ஆனால் மரபு என்ன சொல்கிறது என்றால் ஐன் கரீம் என்ற ஊர். அந்த ஊருக்கு அவர் விரைந்து செல்கிறார். விரைந்து சென்று எலிசபெத் அம்மாளை வாழ்த்துகிறார். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்க முன்னாடி இவங்க 2 பேருக்குடைய வயிற்றில் இருக்கிற குழந்தைகளுக்குடைய ஒரு உற்சாக சந்திப்பு ஏற்படுகிறது. மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். 1:41. எனவே இந்த சந்திப்பு, அவர்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மிக அருமையான சந்திப்பு நிகழ்கிறது. அந்த சந்திப்பில் அன்னை மரியாவுடைய வாழ்த்தை கேட்டதும் எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளுகிறார். நமக்கு தெரியும், 6 மாதத்திற்கு மேல் குழந்தைகள் வயிற்றிலே, அன்னையினுடைய வயிற்றிலே துள்ளுவார்கள். எப்பொழுதெல்லாம் துள்ளுவார்கள் என்று ஒரு பெண்மணியிடம் கேட்டேன். அவர் சொன்னார், நான் சந்தோஷமாக இருந்தால் என் குழந்தை வயிற்றில் துள்ளும், குழந்தைக்கு பசிச்சாலும் துள்ளும் என்று சொன்னார். எனவே அப்படி இங்கே மகிழ்ச்சியால், எலிசபெத் அம்மாள் மகிழ்ச்சியால் இருந்த காரணத்தினால் அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளியது. இதற்கு ஒரு சில விளக்கங்கள் மரியன்னை பின்னணியிலே, மரியல் பின்னணியிலே கொடுக்கிறார்கள். அன்னை மரியாவை புதிய உடன்படிக்கை பேழை என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கை பேழை, அது கடவுளுடைய பிரசன்னம். அந்த பேழையிலே என்னவெல்லாம் இருந்தது என்று நமக்கு தெரியும். மோசேக்கு வழங்கப்பட்ட 10 கட்டளைகள், மன்னா, மோசேனுடைய கோல், இவை ஆரோனுடைய கோல்.
இவை மூன்றும் அங்கே இருந்தன. எனவே இவற்றை தாங்கி வந்த பொழுது, இந்த உடன்படிக்கை பேழை எடுத்து செல்லப்பட்ட பொழுதெல்லாம் வெற்றி கிடைத்தது போரில்லை. இறுதியாக போர்க்காலங்கள்லாம் முடிந்து ஒரு நாடாக அவர்கள் உருவான பிறகு எருசலேமுக்கு அந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு வருகிற பொழுது தாவீது அரசர் என்பதை மறந்து மகிழ்ச்சியால் ஆடி பாடினார். அவருடைய உடை நழுவி விழுந்து அவர் நிர்வாணமாக ஆடுவதை கூட தெரியாமல் அவர் ஆடினார். அவ்வளவுக்கு அவருக்கு மகிழ்ச்சி இருந்தது என்று சொல்லப்படுகிறார். இப்பொழுது சில இறையலாளர்கள் இதை அழகாக இப்படி விளக்குகிறார்கள். அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கை பேழை, ஏனென்றால் இயேசுவை அவர் கருத்து அங்கே ஆரம்பித்திருந்தார். அவர் வந்த பொழுது, அவரை சந்தித்த பொழுது, இங்கே எப்படி அந்த உடன்படிக்கை பேழை, அன்னை மரியா என்ற உடன்படிக்கை பேழை வந்த பொழுது, புதிய உடன்படிக்கை பேழை வந்த பொழுது, புனித திருமுழுக்கு யோவான் அக்களிப்பால் துள்ளுகிறார். அங்கேயும் நிர்வாணமாக ஒருவர் ஆடினார், இங்கேயும் நிர்வாணமாக ஆடுகிறார். ஒரே ஒரு வித்தியாசம், தாயினுடைய வயிற்றுக்குள். எனவே இப்படி அன்னை மரியா புதிய உடன்படிக்கை பேழையாக இங்கே அறிமுகமாகிறார். அவரை பார்த்து முதல்ல பேசுவது எலிசபெத். 1:42 சொல்லுகிறார், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. இது மிக முக்கியமானது. இந்த பெண்களுக்குள் ஆசி பெற்றவர், நம்முடைய அருள் நிறைந்த மரியை ஜெபத்தில் இதனைத்தான் சொல்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீர் என்று சொல்கிறோம். இது எலிசபெத் அன்னை மரியாவை பற்றி சொல்லியார். இது புதிய ஏற்பாட்டில் மட்டும் காணப்படுகிற ஒரு சொல்லாடலா, வாழ்த்து மொழியா, அல்லது பழைய ஏற்பாட்டிலும் காணப்பட்டதா என்றால் அறிஞர்கள் 2 குறிப்புகளை சுட்டி காட்டுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே நீதிபதிகள் நூல் 5:24 யாயேல் என்ற பெண்மணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று அழைக்கப்படுகிறார். யூதித் நூல் 13:18 யூதித் பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த 2 பேரும் ஏன் இப்படி உயர்ந்த மொழிகளால் அழைக்கப்பட்டார்கள் என்றால், யாயேல் கனானியர்களிடமிருந்து இஸ்ராயேலர்களுக்கு விடுதலையையும், யூதித் அசிரியர்களிடமிருந்து இஸ்ராயேல் மக்களுக்கு விடுதலையும் பெற்றுத்தந்தார். அதனால்தான் அவர்கள் இருவருமே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர்கள். அன்னை மரியா இவர்கள் எல்லோரும் விடுதலை நாயகர்கள். இவர்கள் இருவரும் யாயேல், யூதித். அதுபோல அன்னை மரியா, அவருடைய மகன்தான் விடுதலை நாயகர், மீட்பர். எனவே அவரை பெற்றெடுப்பதால் இவர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவராக இருப்பதை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து உன் வயிற்றில் வளரும் கனியும் ஆசீர் பெற்றதே, குழந்தையும் ஆசீர் பெற்றதே என்று சொல்லுகிறார். எனவே இப்படி இவர்களுடைய சந்திப்பு அங்கே தொடங்கி இறுதியாக அன்னை மரியாவை பற்றி அவருடைய சிறப்பு எதிலே அடங்கியிருக்கிறது என்பதனை 1:45 சொல்கிறார். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். எனவே எப்படி அன்னை மரியா பற்றி எலிசபெத் சொன்ன வார்த்தைகள் அவருடைய இறை நம்பிக்கையை பாராட்டுவதாக அமைவதை பார்க்கிறோம். இதற்கும் ஒரு பின்னணி இருக்கிறார். ஆண்டவர் சொன்னதை இவர் நம்பினார், அதனை பாராட்டுகிறார். ஒருத்தர் நம்பல, அதனால அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் யார்? எலிசபெத்தினுடைய கணவர். அதனை உணர்ந்தவர் எலிசபெத். அவர் கடவுள் அனுப்பிய தூதர் சொன்னதை நம்பாதால் அவர் தண்டிக்கப்பட்டார். ஆனால் இவரோ நம்பினார் என்பதனை அவர் சொல்லுகிறார். எனவே இப்படி சிறப்பாக அன்னை மரியாவினுடைய இறை நம்பிக்கை பாராட்டுக்குட்படுகிறது. அன்னை மரியா அங்கே 6 மாதம் தங்கி எலிசபெத்துக்கு பணிவிடை செய்து வருகிறார் என்ற குறிப்போடு இந்த பகுதி நிறைவேறுகிறது. ஆனால் அன்னை மரியா என்ன பேசினார் என்பதனை நாம் அடுத்த பகுதியிலே பார்க்கிறோம். மரியாளுடைய பாடல் மேக்னிஃபிகாத் என்று அழைக்கப்படுவது 47 முதல் 55 உள்ள பகுதியிலே அன்னை மரியாவுடைய பாடல். இதில் மிகச் சுருக்கமாக அன்னை மரியாள் எவ்வாறு கடவுளை புகழ்கிறார் என்பதுதான் முதல் வசனமாக இருக்கிறது.
ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து எனது மகம் பேருவகை கொள்கிறது. காரணம் என்ன? அவர் தம் அடிமையின் தாழ்நிலை கண்டு கண்ணோக்கினார். தலைமுறை தோறும் என்னை இனி பேறு பெற்றவர் என்பார்கள். எனவே எல்லா தலைமுறைகளும் இன்று வரைக்கும் 2000 வருடம் இன்னும் உலகம் இருக்கிற வரைக்கும் நாம் அதை சொல்லப்போகிறோம். எனவே அவர் பேறு பெற்றவர். அந்த மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் கடவுள் அளப்பரிய செய்திருக்கிறார் என்பதனை. அவருக்கு செய்தது மட்டுமல்ல, இஸ்ராயேல் மக்களுக்கு செய்ததையும் அந்த வரலாற்றை அவர் நினைவு கூறுகிறார். கடவுளுடைய 3 பெரும் செயல்களுக்காக, விடுதலை செயல்களுக்காக கடவுளை அவர் போற்றி புகழ்கிறார். என்ன விடுதலை நிகழ்வுகள் என்றால் 54, 55 உள்ள பகுதியிலே பார்க்கிறோம். மூதாதையருக்கு அவர் உரைத்தபடி அவர் ஆபிரகாமையும் அவரது வழிமரபினரையும் என்றென்றையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டார். அதற்கு முன்பாக 50 to 53 உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்தார். இது ஆன்மீக புரட்சி. உள்ளத்திலே கடவுளுக்கு எதிராக இருப்பவர்களை கடவுள் சிதறடிக்கிறார். 2வது, வலியோரை அரிய நின்று அகற்றினார். தாழ்நிலையில் இருந்தோரை உயர்த்தினார். இது அரசியல் புரட்சி. 3வது, பசித்தோரை நலன்களால் நிரப்பினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். இப்படி இந்த 3 புரட்சிகளுக்காக, கடவுள் இந்த உலகில் நிகழ்த்திய புரட்சிகளுக்காக அவர் கடவுளை வியந்து பாராட்டுகிறார். எப்படி இந்த 3 புரட்சிகளும் நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம். அதற்காக அன்னை மரியா தனிப்பட்ட முறையில் அவர் மீட்பு திட்டத்தில் மீட்பரின் அன்னையாக அழைக்கப்பட்டதற்காகவும், விசுவாச சமூகம் இஸ்ராயேல் சமூகத்திற்கு கடவுள் செய்த நன்மைகளுக்காகவும் அவர் நன்றி கூறுவதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக லூத்தரை மரியாவின் எதிரி போல பார்ப்போம். ஆனால் லூத்தர் மிக அழகாக அன்னை மரியாவை இந்த மேக்னிஃபிகாத் இந்த பாடலுக்கு அவர் உரை எழுதிய போது அவருடைய உரையிலே இப்படி சொல்கிறார். அன்னை மரியா இறைவனை போற்றி புகழ்ந்தார். அவர் கடவுளை புகழ்ந்தார். ஆங்கிலத்திலே blessed God, did not curse anybody. யாரையும் அவர் சபிக்கவில்லை. மரியனுடைய பண்பு என்ன? அனைவரையும் பாராட்டுவது, புகழ்வது. கடவுளை புகழ்வது, பாராட்டுவது, அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வது. அவர் யாரையும் சபிக்கவில்லை. தன்னுடைய மகனையே சிலுவையில் அறைந்தவர்களையும் அவர் சபிக்கவில்லை. அவர் அரசிகளின் அரசி, கன்னியர்களின் கன்னி, அன்னையர்களின் அன்னை. அவர் மேல் இறையருள் பொழியப்பட்டதை அவர் உணர்ந்தவர். அவர் கடவுளை புகழ்ந்தார். காரணம், கடவுளுடைய அருள் அவர் மேல் பொழியப்பட்டது. எனவே அவர் பேறு பெற்றவர் என்று இந்த மரியன்னை பாடலுக்கான புகழ்ச்சியை, பாடலுக்கான தெளிவுரை எழுதுகிற பொழுது அன்னை மரியா பற்றி பேசுகிறார். எனவே லூத்தரும் அன்னை மரியா மேல் அதிக பக்தியுடையவராக இருந்தார். எனவே தான் லூத்தரன் கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாவை அவ்வளவு அதிகமாக எதிர்க்க மாட்டார்கள். ஏனென்றால் லூத்தரிடமும் அந்த அன்னை மரியா பக்தி இருந்ததை நாம் அறிகிறோம். இப்படி அன்னை மரியாவினுடைய இந்த 2 பகுதிகளை நாம் விவிலியத்திலிருந்து அறிய வருகிறோம். லூக்கா தருகிற 3 செய்திகளை பார்த்திருக்கிறோம். அன்னை மரியாவுக்கு அறிவிக்கப்பட்ட இயேசுவின் பிறப்பு செய்தி 1, மரியா எலிசபெத்தை சந்தித்தல் 2, 3 மரியன்னையினுடைய பாடல். அதனைத் தொடர்ந்து இயேசுவின் பிறப்பிற்கு பிறகு இயேசுவின் பிறப்போடு நிகழ்ந்த நிகழ்வுகள் பற்றி லூக்கா தருகிற செய்திகளை பார்க்க போகிறோம். யூத வரலாற்றில் ஒரு குழந்தையின் பிறப்போடு 4
நிகழ்வுகள் தொடர்புடையவனாக இருந்தன. 1 விருத்த சேதனம், 2 குழந்தைக்கு பெயரிடுதல், 3 தலைச்சன் குழந்தை அர்ப்பணம், 4வது அன்னையின் சுத்திகரிப்பு. இந்த 4 நிகழ்வுகளும் இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் நிகழ்ந்ததாக லூக்கா குறிப்பிடுகிறார். அலகு 2:21 ஒரே வசனத்தில் வேகமாக 2 செய்திகளை சொல்லிவிடுகிறார். 1, குழந்தைக்கு விருத்த சேதனம் தரப்பட்டது. 2வது அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது என்பதனை, குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் என்று ஒரே வசனத்தில் 2 நிகழ்வுகளை குறிப்பிட்டு விடுகிறார். விருத்த சேதனம் என்பது யூதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளம். சரியாக சொல்ல வேண்டும் என்றால், யூத சமயத்தில் 2 அருளடையாளங்கள் இருந்தன. 1 விருத்த சேதனம், 2வது எருசலேம் நகருக்கு திருப்பயணம். இந்த முதல் விருத்த சேதனம்தான் ஒரு யூத ஆண் மகனை கடவுளின் மகனாகவும் யூத சமூகத்தின் உறுப்பினராகவும் மாற்றுகிறார். எனவே ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் விருத்த சேதனம் என்பது மிக மிக முக்கியம். இந்த விருத்த சேதனம் என்பது எங்கிருந்து வந்தது, எதனால் வந்தது, எப்படி வந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த விருத்த சேதனம் என்பது மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளிலே ஆண் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கான ஒரு மருத்துவ நிகழ்வாகத்தான் இது தோன்றியது. அதனால்தான் யூதர்கள் மத்தியில் மட்டுமல்ல, மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளிலே வாழ்ந்த மற்ற சமூகங்களிலும் விருத்த சேதனம் காணப்பட்டதை பார்க்கிறோம். ஒரு சரியான வரலாற்று உதாரணம், இன்றும் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சுன்னத் என்ற பெயரிலே இந்த விருத்த சேதனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன மருத்துவ காரணம் என்று சொன்னால், அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நோய் ஆண் குழந்தைகளுடைய குறிகளை தாக்கி குழந்தைகள் இறந்தார்கள். அப்பொழுது ஆண் குழந்தையினுடைய பிறப்பு உறுப்பின் நுனியை வெட்டி எடுத்துவிட்டால் அந்த நோய் குழந்தைகளை பாதிக்கவில்லை. எனவே யூதர்களும் மற்ற இனத்தவரும் இந்த விருத்த சேதனத்தை குழந்தைகளுக்கு செய்து வைத்தார்கள். ஆண் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் விருத்த சேதனம் செய்தாக வேண்டும் என்ற ஒரு மருத்துவ சூழல். ஆனால் இந்த ஒரு மருத்துவ செயல்பாட்டிற்கு யூத சமூகம், இஸ்ராயேல் மக்கள் ஒரு ஆன்மீக காரணத்தை கற்பித்தார்கள். ஒவ்வொரு விருத்த சேதனத்திலும் இரத்தம் சிந்தப்படுகிறது. இரத்தம் என்பது பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு முக்கியமான அடையாளம். எகிப்திலே அடிமைகளாக இருந்த எபிரேயர்கள் விடுதலை செய்யப்பட்ட பொழுது கடவுள் இரத்தம் தெளிக்கப்பட்ட நிலைகளில் உள்ள வீடுகளில் உள்ள தலைச்சன் பிள்ளைகளை கொல்லவில்லை. எந்த வீடுகளில் இரத்தம் தெளிக்கப்படவில்லையோ அந்த வீடுகளில் நுழைந்து வானதூதர்கள் தலைச்சன் பிள்ளைகளை கொன்றார்கள். அதனால் இஸ்ராயேலுடைய தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்ற பெற்றார்கள். எகிப்தியருடைய தலைச்சன் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். எனவே இரத்தம் என்பது ஒரு மிக முக்கியமான அடையாளம். உடன்படிக்கை என்பதும் பழைய ஏற்பாட்டிலே ஆடுகளை வெட்டி அந்த இரத்தத்திலே கைதோய்த்து செய்யப்பட்டது. ஒரு நட்புறவு அல்லது சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், 2 அரசர்கள் தங்கள் கைகளை பிடித்து ஒன்றாக அந்த ஆட்டு இரத்தத்திலே கையை வைத்து உடன்படிக்கை செய்வார்கள். இது எதன் அடையாளம் என்றால்,
யாராவது ஒருவர் அந்த உடன்படிக்கையை மீறினால் ஆட்டுக்கு என்ன நிகழ்ந்ததோ அது நிகழும் என்ற எச்சரிக்கை இதன் வழியாக கொடுக்கப்பட்டது. இப்படி இஸ்ராயேல் சமூகத்திலே இரத்தம் என்பது மிக முக்கியம். எனவே ஒவ்வொரு ஆண் குழந்தையும் விருத்த சேதனம் செய்யப்படுகிற பொழுது இரத்தம் சிந்துவதால் கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொண்டது. அதனால் கடவுளுக்கு அந்த குழந்தை மகனாகிறான். தந்தைக்குரிய காக்கும் கடமையை கடவுள் ஏற்கிறார். மகனுக்குரிய ஃபிடெலிட்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ், விசுவாசத்தை அந்த குழந்தை மகன் காப்பாற்ற வேண்டும். இதற்காகத்தான் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. இதுவும் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது என்று குறிப்பிடுகிறார். இந்த நாளை நாம் நம்முடைய கிறிஸ்து பிறப்பு காலத்திலே ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடுகிறோம். நான் சிறு குழந்தையாக இருந்த பொழுது இந்த திருநாளுக்கு இப்பொழுது புத்தாண்டு என்று தான் சொல்லுகிறோம். பொதுவாக 8ஆம் திருநாள் என்று சொல்வதில்லை. ஆனால் நான் பிறந்து வளர்ந்த கிராமங்களிலெல்லாம் இதற்கு பெயர் அந்த காலத்திலே 8ஆம் நாள் திருவிழா அல்லது 8ஆம் திருவிழா. எனவே இப்படி 8வது நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அதனை ஆவணப்படுத்தி விடுகிறார் புனித லூக்கா என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம்.